எப்ப பாரு போன நோண்டிட்டே இருக்க. போன குடுறீங்க. நான் நைட்டு தான் சொன்னேன்ல என் ஸ்கூல் ஃப்ரெண்டு வராங்க இருந்து பாத்துட்டு போங்கன்னு. அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க. வந்தா உட்கார வச்சு பேசிக்கிட்டு நான் 2 ஹவர்ஸ்ல போயிட்டு வந்துடுறேன். சரியா? வரட்டா? பார்த்து பத்திரமா ரெடி. இந்த ஆள் இப்படிதான். நீயா? நான் பயந்துட்டேன். வேற யாரோ நினைச்சேன். ஏன் இப்படி பண்ற? நான் வேற யாரோ வர போறா? லூசா நீ? கல்யாண ஆல்பமா? இது சித்தப்பா, சித்தி, அப்புறம் உங்களோட முத பொண்ணு, இது 2வது பொண்ணு, இது அவங்க குழந்தை, இது வந்து என் பக்கத்து வீட்டு ஆண்டி. அப்புறம் பாரு. அது எடு. அது எடுக்க மாட்டேன். சும்மா எடு. சும்மா பாக்குறேன் கூட. எடுக்க மாட்டேன் சொல்றல. சும்மா பாக்குறேன் கூட. நில்லுடி. நில்லுடி. குடு. சும்மா பாத்துட்டு தானே குடுக்குறேன்னு சொல்றேன். அப்படி என்ன மர்மம் இருக்கு அதுல? குடு. பாத்துட்டு தரேன். குடுன்றல. வேண்டாம். குடுக்குறியா இல்லையா? இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. என்ன பண்ண போறேன் பாரு. குடுக்க மாட்டேன். ஏய் சொன்னா கேளு. வேண்டாம். அது என்னதான் குடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பாத்து தான் குடுக்குற கூட. ஏய் வேணாம்டா. சொன்னா கேட்க மாட்டியா? ரொம்ப பிஹேவ் பண்ற. பண்ணாத. விடுடா. என்ன? நான் பார்க்க கூடாது. சொன்னா கேளு. நான் பார்க்க கூடாதா? வேணாம். அச்சி விடுடா. நினைச்சது நடக்கலையே. மிஸ் ஆயிட்டாலே. சரி மாட்டுவா. அத்தை தான் கால் பண்றாங்களா? ஹலோ, சொல்லுங்க அத்தை. எப்படி இருக்கே தம்பி? நான் நல்லா இருக்கேன் அத்தை. தம்பி, அடுத்த வாரம் எங்க ஊர் கோடாங்கியம்மன் கோயில் திருவிழா, மறக்காம வந்துடணும்ப்பா. அன்பார்ந்த கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள். நமது கோடாங்கியம்மன் கோயிலுக்கு பால்குடம் வந்துருக்கு. அதற்கு பொதுமக்கள் எந்த இடையூறும் கொடுக்காமல் அம்மன் அருள் பெறுமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது கோடாங்கியம்மன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் திருவிழா நடைபெறும். இந்த விழாவை எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தருமாறு பொதுமக்களிடம் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்க வேற ஆளை காணோம். டைம் வேற ஆகுது. தம்பி, தம்பி, பேசுறது கேக்கலையா? என்னாச்சுப்பா? அத்தை லைன் கிடைக்கல அத்தை. அப்படியாப்பா? ஆமாங்க அத்தை. கண்டிப்பா நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும் தம்பி. சரி அத்தை. வராம மட்டும் இருந்துடக்கூடாதுப்பா. ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா தம்பி. வச்சிருட்டாப்பா? சரிங்க அத்தை.
தப்பு பண்ணது நீடா என் மேல கோச்சிட்டு நிக்கிற? நியாயமா பார்த்தா நீதான் சாரி கேட்கணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படி மறைச்சு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னதான் வேணும் சொல்லு. என் மேலேயும் தப்பு இல்லை, உன் மேலேயும் தப்பு இல்லை. ஏதோ நடந்து போச்சு, என்ன பண்ண சொல்ற? சாரி, போதுமா? ஐயோ துட்டு இல்லே. பரவாயில்லப்பா. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. என்னையா திருட வந்தியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்னது தொடப்பங்கட்ட பிஞ்சு பேரம் பிஞ்சு யாருக்கிட்ட? தப்பா நினைக்காத, போண்டாதான் கேட்டா. அதான பார்த்தேன். அதாம்மா. அது சரி, காசு இருக்கா சொல்லியா? வந்துடுறானுங்க வேலை வெட்டி இல்லாம ஓசில திங்கிறதுக்கு. ஏமா திட்டுற? யோ காசு இல்ல போயா. அடடடடே என்னமாமா டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட போயிட்டு உட்கார்றா சப்ப. ஒரு 4 டீ போடுடா சூடா. ஆமா நம்ம மாமா வச்ச. நான் சண்டியர டீ போடணுமாக்க ஆளு குறையிற மாதிரி இருக்கு. ஏய் சும்மா தொண பேசிட்டு இருக்காம டீயை போடு. வா போண்டா எடுத்து குடுப்பா, எல்லாத்துக்கும் குடுப்பா. சீக்கிரம் வாங்கடா. வரும்டா, அவசரப்படாத. அடிச்சு சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுங்க. திக்கிக்கு போடு. மாமா தான் இருக்காருல்ல, அவர் பார்த்து பாரு. டேய் டீ குடுக்குறா. மச்சி டீ சூப்பர்ரா. பேஸ் பேஸ். இந்தடா இன்னொரு டீ சொல்றா. மாப்ள $110 ஆச்சியா? போய் காசை வாங்கு. சரி வாங்கடா வாங்கடா சீக்கிரம் வா. வாடா வாடா வாடா. வயிறு கும்பல் இருக்கபா. காசு குடியா. கையேடுறா. ஆஹா ஆப்பு வச்சுட்டாங்களே பெருமாளே. இவரு பாக்குறதே சரியில்லை பெருமாளே. இது ஒண்ணுதான் மிச்சம். போண்டா சாப்பிடலாம் வந்தா என்ன போண்டா ஆகிட்டாரு. ஐயோ.